அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பிரமிட் ஐஏஎஸ் அகாடமி காரைக்குடி. இன்றைக்கி 17/1/2022 திங்கட்கிழமை நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி தி ஹிந்து தினமணி நியூஸ் பேப்பர்ஸில் வந்த முக்கியமான செய்திகள் என்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தி ஹிந்துவில் அந்த நியூஸ் நம்ம பார்க்குறோம். ஷாக் வேவ் ஃப்ரம் டோன்கா வல்கானிக் எரப்ஷன் ரெக்கார்டட் இன் சென்னை. பசிபிக் பெருங்கடலில் பசிபிக் ஓஷனில் ஆழ்கடலில் ஏற்பட்ட எரிமலை வெடிப்பினுடைய அதிர்வலைகள் சென்னையில் பதிவாகி இருக்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருந்ததுங்கிறத தி அலாஸ்கா வல்கேனோ அப்சர்வேட்டரி இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ், இந்த அலாஸ்கா வல்கேனோ அப்சர்வேட்டரி சென்டர் பார்த்திங்கன்னா இந்த எரப்ஷன்லேருந்து ஒரு 9500 கிலோமீட்டர் அவே ஃப்ரம் த சைட்டு, எரப்ஷன் சைட்லேருந்து ஒரு 9500 கிலோமீட்டர் அவேயில் இருக்குது. பட் அவங்க என்ன ரிப்போர்ட் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷாக் வேவ் மெஷர் பண்ணதில் ஆடிபிள் ரேஞ்சில் இருந்தது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அந்த எரப்ஷனோட தன்மையை நம்ம உணர முடியுது. இதில் நம்மளுக்கு என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னா, பசிபிக் ரீஜியனில் எந்த இடத்துல இந்த வல்கானிக் எரப்ஷன் ரீசெண்டாக சென்னையில் பதிவான இந்த வல்கானிக் எரப்ஷன் உணரப்பட்ட இடம் எந்த இடம்னு கேட்கலாம். இந்த ஷாக் வேவ் ஃப்ரம் டோன்கா வல்கானிக் எரப்ஷன், டோன்காங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம். நன்றி நண்பர்களே. அடுத்து நம்ம பார்க்குற நியூஸ், நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்பரேஷன்ஸ் ஆம்புட்ஸ்மேன் இன் சென்னை கெட்ஸ் 5845 கம்ப்ளைண்ட்ஸ். The Office of the Non-Banking Financial Companies, அதான் என்பிஎஃப்சின்னு சொல்கிற அது ஆம்புட்ஸ்மேனுங்கிறது இட்ஸ் அ ஸ்கீமு. ஆக்சுவலாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்ணியிருக்க ஸ்கீம். இந்த ஆம்புட்ஸ்மேனில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக பேங்கிங் ரிலேட்டடாக வரக்கூடிய கம்ப்ளைண்ட்டுக்கெல்லாம் தீர்வு காணக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த ஆம்புட்ஸ்மேன் ஸ்கீம்ங்கிறது. ஸோ இதில் சென்னை ஆம்புட்ஸ்மேன் சென்னை ரிசீவ்டு பார்த்திங்கன்னா இந்த 5845 கம்ப்ளைண்ட்ஸ் டியூரிங் த பீரியட் ஆஃப் ஜூலை 1 ஜூலை 1 2020 முதல் மார்ச் 31 2021 வரை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 21.68% பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் ரிஜிஸ்டர்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட இந்த ஆம்புட்ஸ்மேன் ஸ்கீமோட ரிப்போர்ட்டில் 2020-21 தெரிவிக்கப்பட்டிருக்கு. 21.68% கம்ப்ளைண்ட்ஸ் ரிஜிஸ்டர்ட் இன் தி ஃபினான்ஷியல் இயர் பார்த்திங்கன்னா 2021. இதில் நமக்கு அடிஷ்னலாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆம்புட்ஸ்மேன் ஸ்கீமை அனௌன்ஸ் பண்ண தேதி எதுன்னு கேட்கலாம். February 23, 2018. இதில் பார்த்திங்கன்னா இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸில் கஸ்டமரோட இன்டர்ஃபேஸ் எவ்வளோ, அசட் சைஸ் எவ்வளோ இருந்தால் இந்த ஆம்புட்ஸ்மேன் ரிஜிஸ்டர்ட் கம்ப்ளைண்ட்டாக மாறும்னு பார்த்திங்கன்னா ஒரு 1000 கோடி ரூபாய் அண்ட் அபவ், 1000 கோடி ரூபாய்க்கு மேலே கம்ப்ளைண்ட்டு, அந்த அசட்டு கம்ப்ளைண்ட் எதாவது இருந்தது அப்படின்னா ஆம்புட்ஸ்மேன் விசாரணைக்கு வரும். ஸோ அட்மினிஸ்ட்ரேட் த்ரூ த சென்டர்ஸ், எங்கெங்கெல்லாம் இந்த ஆம்புட்ஸ்மேன் ஸ்கீம் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணக்கூடிய சென்டர் அப்படின்னா ஆர்பிஐயோட பிரான்ச்சஸ் இருக்கக்கூடிய சென்னை, கொல்கட்டா, மும்பை அண்ட் நியூ டெல்லி. இந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் அவங்க தான் ரிசீவ் பண்ணி இந்த ரெஸ்பெக்டிவ் ஜோன்ஸு அதை சால்வ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட அண்ட் இன்டகிரேட்டட் ஆம்புட்ஸ்மேன் ஸ்கீம் வாஸ் லான்ச்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா November 12 ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த மாதிரி ஆம்புட்ஸ்மேன் ஸ்கீம் launched on November 12, 2021 on the basis of one nation, one ombudsman. ஆக்சுவலாக எப்படி ஒன் நேஷன் ஒன் ரேஷன் சொல்கிற மாதிரி ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு அப்படிங்கிற கான்செப்ட் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி ஒரு நாட்டிற்கான ஒன் நேஷன் ஒன் ஆம்புட்ஸ்மேன் அப்படிங்கிற அப்ரோச் November 12, 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க ஆர்பிஐ. முன்னாடி ஜோன் வைஸு இப்போ ஒரு இன்டகிரேட்டட் ஆம்புட்ஸ்மேன் ஸ்கீமாக இதை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆம்புட்ஸ்மேன் ஸ்கீம் எப்போ லான்ச் பண்ணாங்க, இப்போ இன்டகிரேட்டட் ஆம்புட்ஸ்மேன் ஸ்கீம்ங்கிறது எப்போ லான்ச் பண்ணாங்கங்கிற டேட் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நன்றி நண்பர்களே. கர்நாடகா காட் 1.6 lakh crore foreign direct investment.
கர்நாடகா ஹேஸ் அட்ராக்டட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அந்நிய நேரடி முதலீடுன்னு சொல்லுவோம். இது இந்தியாவில் ஈர்க்கப்பட்ட அந்நிய நேரடி முதலீட்டில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1.6 லட்சம் கோடி, அதாவது இந்தியாவில் ஈர்க்கப்பட்ட அந்நிய நேரடி முதலீட்டினுடைய முதலீடுகளில் 50% மேல் அட்ராக்ட் பண்ண ஒரு மாநிலம் எதுனா கர்நாடகாங்கிறாங்க. ஸோ சச் இன்வெஸ்ட்மெண்ட் ரிசீவ்ட் இன் தி என்டையர் கண்ட்ரிங்கிறது. அப்போ டோட்டலாக நம்ம நாட்டில் ஈர்க்கப்பட்ட அந்நிய நேரடி முதலீட்டில் 50% மேல் எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை அட்ராக்ட் பண்ண மாநிலம் எதுன்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து கர்நாடகா அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிறீங்க. ஸோ இது வந்து we will continue to focus எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் எஜுகேஷன் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட், டிஜிட்டல் எஜுகேஷன் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் த்ரூ எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் இந்த நேஷ்னல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேசிய வேலைவாய்ப்புக்கு வந்து நம்ம டிஜிட்டல் எஜுகேஷன் ப்ளஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் உங்களுக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா, கௌஷல் விகாஸ் யோஜனான்னு சொல்லுவோம். இதில் வந்து இந்த 10th 12th ட்ராப் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்கில் டெவலப்மெண்ட்டை வந்து இதில் கொடுக்குறாங்க. பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனாங்கிறது. ஸோ இது ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். அதே மாதிரி ஸ்கில் இண்டியா மிஷன்னு அனதர் ஸ்கீம் நமக்கு இருக்குது, ஸ்கில் இண்டியா மிஷன் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இதுலேயும் ஸ்கில் டெவலப்மெண்ட் தான் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா வேலைவாய்ப்பை அதிகப்படுத்துதல். அதனால் பாவர்ட்டி அலிவியேஷன் ஸ்கீம், வறுமை ஒழிப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி இந்த மூவ் டு செட்டப் அண்ட் ஆர்ட் பார்க், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லுவோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் டிரான்ஸ்நேஷ்னல் பார்க்குன்னு பேர், அதான் ஏஆர்டி பார்க்குன்னு பேர். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் டிரான்ஸ்லேஷனல் பார்க் அப்படின்னு பேர். இது வந்து எங்கே அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரு, அங்கே இருக்கிறதுல த டெஸ்டிமோனி டு தி கவர்மெண்ட் கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் க்ரோத் ஆஃப் எமர்ஜிங் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த ஏஆர்டி பார்க் வந்து அங்கே லான்ச் பண்ணுறாங்க. அதில் நிறையா டிஜிட்டல் எஜுகேஷன் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்டு க்கான ஸ்கீம் வந்து முன்னெடுக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம். த சென்டர் அப்சர்வ்ட் ஸ்டார்ட் அப் இந்தியா இன்னோவேஷன், ஸ்டாண்ட் அப் இந்தியா இந்த திட்டம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ அதை வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா இன்னோவேஷன் வீக் அப்படின்னு இப்போ செலிப்ரேட் பண்ணாங்க. ஸ்டார்ட் அப் இந்தியா இன்னோவேஷன் வீக் அப்படின்னு கேட்கலாம். எப்போலேருந்து பார்த்தீங்கன்னா January 10 to January 16. ஸோ இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா இன்னோவேஷன் வீக்குங்கிறது எந்த டேட்டில் செலிப்ரேட் பண்ணப்பட்டது அப்படின்னு அப்சர்வ் பண்ணப்பட்டதுங்கிறது கேட்கலாம். ஸோ அதுக்காக இந்த இதை பார்க்குறீங்க நீங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 56 ஸ்டார்ட் அப் அவார்டட் அண்ட் 14 ஃப்ரம் கர்நாடகா. இதில் 56 ஸ்டார்ட் அப் அவார்டில் 14 வந்து கர்நாடகா ரிசீவ் பண்ணியிருக்காங்கங்கிறது அடிஷ்னல் நியூஸாக நம்ம பார்க்குறோம். நன்றி. Center's response awaited on law on interfaith marriages, அதாவது மதங்களுக்கு இடையேயான மதம் விட்டு மதம் திருமணம் செய்வது அப்படின்ற இதுதான் வந்து நம்ம இன்டர்ஃபெய்த் மேரேஜஸ்ன்னு சொல்கிறோம். The law that governs interfaith marriages in the country, the Special Marriage Act 1954, சிறப்பு திருமண சட்டம் 1954, இது முக்கியமான ஒரு சட்டம். இந்த சட்டத்தின் கீழே பார்த்திங்கன்னா இப்போ 2 தம்பதிகள் வந்து ஒரு முஸ்லீம் ஒரு ஹிந்து மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்க கப்புள் வந்து கோர்ட்டில் பதிவு பண்ண கேஸை வந்து விசாரணைக்கு எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் 1954 படி அப்படின்றத ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து விசாரணைக்கு எடுத்திருக்காங்க. ஸோ இந்த தீர்ப்பு வந்து ஆல் இண்டியா லெவலில் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த இன்டர்ஃபெய்த் மேரேஜஸ்ங்கிறது மதங்களுக்கு இடையேயான திருமணங்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும்ங்கிற சிறப்பு சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறதாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த கேஸில் பார்த்திங்கன்னா த நந்தினி பிரவீன் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இன் செப்டம்பர் 2021 அப்படிங்கிறது தான் இந்த கேஸினுடைய யாராருக்கு இடையில் இந்த கேஸ் நடைபெறுகிறது. அதனால் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு
தீர்ப்பு வழங்கப்பட்டால் அது இந்த சட்டம்ங்கிறது என்னங்கிறது நமக்கு தெரிய வரும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதில் வந்து நமக்கு ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் 1954ங்கிறது மெயினான ஒரு விஷயம். நன்றி. மாண்டவியா ரிலீஸஸ் ஸ்டாம்ப் ஆன் கோவேக்சின், அதாவது 18 வயதுக்கு மேற்பட்டோரில் 70% தடுப்பூசி, அதில் 93% பேருக்கு முதல் தவணை செலுத்தப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி நம்ம மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மான்சுக் மாண்டவியா அவர்கள், யூனியன் ஹெல்த் மினிஸ்டர் மான்சுக் மாண்டவியா அவர்கள் வந்து அதை தெரிவிச்சிருக்காங்க. அதோடு இல்லாமல் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட கோவேக்சின்கிற தடுப்பு மருந்து பயன்படுத்தப்பட்டு ஓராண்டுகள் நிறைவுறுவதை அடுத்து அதை நினைவு கூறும் வகையில் ஒரு போஸ்டல் ஸ்டாம்பை வந்து ரிலீஸ் பண்ணி இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா கோவிட்-19க்கு எதிரான தடுப்பு மருந்துகளில் 93% வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜாப், முதல் தவணை தடுப்பூசி செலுத்தியவர்கள் அப்படின்னு பார்க்குறோம். அதில் பார்த்திங்கன்னா 18 வயதுக்கு மேற்பட்டவர்களில் 70% பேருக்கு முழுமையாக கரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டு விட்டதுங்கிற செய்தியும் சொல்கிறாங்க. முதல் தவணை 93% நிறைவடைந்ததாக மத்திய அமைச்சர் மான்சுக் மாண்டவியா அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ கோவேக்சின் வந்து உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட தடுப்பூசி, அதனுடைய ஓராண்டு நிறைவை குறிக்கும் வகையில் நினைவு தபால் தலை வெளியிடப்பட்டிருக்கு டெல்லியில். ஸோ அந்த நினைவு தபால் தலை நீங்கள் இங்கே பார்க்கலாம், 500 பைசா, அதாவது 5 ரூபாய் தபால் தலை 2022 கொரோனா தடுப்பூசி நினைவு தபால் தலை. அதில் ஐசிஎம்ஆர்னு ஒரு போட்டிருக்கு, பார்க்கலாம் நீங்கள். ஸோ இதுதான் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த்து ரிசர்ச் அப்படின்ருக்கு. ஸோ இந்த ஸ்டாம்பை தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்குறோம். நன்றி. இன் கொஹிமா எ சிமெட்ரி வித் எ டென்னிஸ் கோர்ட், நாகாலாந்து கேபிட்டல், நாகாலாந்து மாநிலத்தினுடைய தலைமையிடம் தான் கொஹிமா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோம் டு ஏ யுனிக் செமெட்ரி. அப்படின்னா என்னென்னா இந்த போர்க்கல்லறை அப்படின்னு சொல்லுவோம். தட் ஆல்சோ ஆஸ் எ டென்னிஸ் கோர்ட், ஒரு டென்னிஸ் மைதானம், அதனுடன் கூடிய ஒரு யுனிக் சிமெட்ரி வந்து கொஹிமாவில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. த யுனைடெட் கிங்டம் யூகே பேஸ்டு காமன்வெல்த் வார் கிரேவ், அதாவது போர் கல்லறைகள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த காமன்வெல்த் வார் கிரேவ்ஸ் கமிஷன் அப்படின்னு ஒரு கமிஷன் இருக்குது. அந்த ஆணையம் வந்து தான் இந்த சைட்ஸ் எல்லாம் வந்து இந்த சைட்ஸ் அதனுடைய பயன்பாடுகளை வந்து பாதுகாத்துட்டு வராங்க. அதில் கொஹிமா வார் சிமெட்ரி இஸ் ஒன் ஆஃப் தி 23,000 வேர்ல்டு வார் கிரேவில், அதாவது இந்த போர்க்கல்லறைகள் 23,000 போர்க்கல்லறைகளில் வேரியஸ் காண்டினென்ட்டில், வேறு மற்ற காண்டினென்ட்டெல்லாம் சேர்த்து 23,000 போர்க்கல்லறைகளில் இதுவும் ஒரு கல்லறையாக திகழ்கிறது. ஸோ இதை வந்து CWGC பாதுகாத்துட்டு வராங்க. 1944, அதாவது செகண்ட் வேர்ல்டு வார், 2ஆம் உலகப் போகிறப்ப ஃபாலோயிங் ஹார்ட் ஃபைட்டிங் பர்மீஸ் ஜங்கிள் அண்ட் ஜப்பானீஸ் ஃபோர்ஸஸ், ஜப்பான் படைகளுக்கு இடையே நடந்த அந்த வாரின் நினைவு தான் அந்த வார் கிரேவ்ஸ், அங்கே அந்த போர் கல்லறைகள் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது. ஸோ அக்ராஸ் த சின்வின் ரிவர், சின்வின்னு ஒரு ஆறு, அந்த ஆற்று படுகையில் தான் அது அந்த வார் நடைபெற்ற இடம் இன்டு இந்தியா. அப்போ கொஹிமா, நாகாலாண்டில் கொஹிமாங்கிற இந்தியா பகுதி, சின்வின் ரிவருங்கிறது பர்மீஸில் இருக்கக்கூடிய ஒரு ரிவர். ஸோ அந்த ஏரியாவில் தான் இந்த வார் கிரேவ், இதை பாதுகாக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் ஒன் ஆஃப் தி யூனிக் சிமெட்ரி அப்படின்றத பார்க்குறோம். நன்றி. உலக பொருளாதார கூட்டமைப்பின் உச்சி மாநாடு இன்று தொடக்கம். சர்வதேச அளவில் சக்தி வாய்ந்த அமைப்பாக திகழும் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம்னு சொல்லுவோம். வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம், WEF, வேர்ல்டு, அதாவது உலக பொருளாதார கூட்டமைப்பு. இது வந்து இப்போ 5 நாள் உச்சி மாநாடு வந்து திங்கட்கிழமை, அதாவது இன்றைக்கி தொடங்க உள்ளது. இது எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து நாட்டில் உள்ள டாவோஸ், சுவிட்சர்லாந்து நாட்டில் உள்ள டாவோஸ் நகரில் கடந்த 50 ஆண்டுகளாக இந்த உச்சி மாநாடு நடத்தி வருகிறாங்க உலக பொருளாதார கூட்டமைப்பு. ஆனால் கொரோனா பாதிப்பு காரணமாக கடந்த 2021ஆம் ஆண்டு வந்து இந்த உச்சி மாநாடு ஒத்திவைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு 2022 என்ன ஆப்ஜெக்டிவோட, என்ன
ஆப்ஜெக்டிவோட இந்த மாநாடு நடைபெறுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, உலகின் நிலை, த வேர்ல்டு சிச்சுவேஷன், உலகின் நிலை என்ற கருப்பொருளில் கூட்டப்படும் நிகழாண்டுக்கான உச்சி மாநாடு. உலகின் மிக முக்கிய தலைவர்கள் கலந்துக்கிறாங்க. அதில் இன்னைக்கு நடைபெற்ற முதல் கூட்டத்தில் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் சீன பிரதமர் ஜி ஜின்பிங் அவர்களும் அதில் உரையாற்றியிருக்கிறாங்க காணொளி காட்சி மூலம். ஸோ இதில் 2022ஆம் ஆண்டுக்கான தங்களின் தொலைநோக்கு திட்டங்களை பகிர்ந்து கொள்ளும் தளமாக இது அமையும்னு சொல்லியிருக்காங்க உலக பொருளாதார கூட்டமைப்பு. இந்த உலக பொருளாதார கூட்டமைப்பினுடைய உச்சி மாநாடு எங்கு நடைபெறுகிறதுன்னு கேட்கலாம். சுவிட்சர்லாண்டில் டாவோஸில். இந்த 2022ஆம் ஆண்டு உச்சி மாநாட்டினுடைய கருப்பொருள் என்னன்னு கேட்கலாம். உலகின் நிலை அப்படின்றது நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். நன்றி. அரபிக்கடலில் இந்திய ரஷ்ய கடற்படைகள் கூட்டு பயிற்சி. இது ஜாயிண்ட் நாவல் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம். முற்றிலும் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஐஎன்எஸ் கொச்சி இதில் பங்கேற்றது. என்ன கேட்பாங்க அப்படின்னா, அரபிக்கடலில் சமீபத்தில் இந்திய ரஷ்ய கடற்படைகள் கூட்டு பயிற்சியில் பங்கேற்ற இந்திய கப்பற்படையைச் சேர்ந்த கப்பல் எதுன்னு கேட்கலாம். ஸோ ஐஎன்எஸ் கொச்சி போர்க்கப்பலும் ரஷ்யாவின் அட்மிரல் ட்ரிபியூட்ஸ் போர்க்கப்பலும் இந்த பயிற்சியில் ஈடுபட்டனங்கிறது தான் முக்கிய சாராம்சமாக இந்த செய்தியில் நம்ம எடுத்துக்கிறோம். நன்றி. இந்தியா ஓப்பன் வாகை சூடினார் லக்ஷயா சென். இந்திய ஓப்பன் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷயா சென் அவர்கள் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்திய ஜோடியான சாத்விக் சாய்ராஜும் சிரக் ஷெட்டி அவங்களும் ஆடையர் இரட்டையர் பிரிவில் அசத்தியிருக்காங்க. இந்த ரெண்டுமே வரலாற்று சிறப்பு மிக்க போட்டியாக கருதப்படுகிறது. ஏன்னா இப்போட்டியில் ஒற்றையர் பிரிவில் இவங்க லக்ஷயா சென் அப்படிங்கிறவரும், ஆடவர் இரட்டையர் பிரிவில் இதுவும் ஒரு வரலாற்று சாதனை. இந்த போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பார்த்திங்கன்னா இறுதிச் சுற்றில் தாய்லாந்தோட இந்த புசானன் ஆங்பம் ரங்பான் அப்படிங்கிறவங்க சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறாங்க. புசானன் ஆங்பம் ரங்பான் அப்படிங்கிறவங்க மகளிர் பிரிவில், இவங்க தாய்லாந்து நாட்டை சேர்ந்தவங்க. மகளிர் இரட்டையரில் பார்த்திங்கன்னா அதே தாய்லாந்து பெண் பார்த்திங்கன்னா பென்யபா எம்சாற்றும் நந்தா கரன் எய்ம்சாற்றும் இணையும் கலப்பு இரட்டையர் பிரிவில் சிங்கப்பூரின் ஹீ யோங்காய் ஜெரி தான் வெய்ஹான் அப்படிங்கிற ஜோடி வாகை சூடியிருக்கிறாங்க. ஆனால் இந்தியாவின் இரட்டை பிரிவு தான் நமக்கு மெயின் கொஷினில் வரலாம். ஸோ இந்தியாவின் இரட்டையர் பிரிவில் பார்த்திங்கன்னா இறுதிச் சுற்றில் 10ஆம் நிலை ஜோடியான இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜும் சிரக் ஷெட்டியும் ஆடவர் இரட்டை பிரிவு. ஒற்றையர் பிரிவில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் பார்த்திங்கன்னா லக்ஷயா சென் அவர்கள் இந்த இந்தியா ஓப்பன் பேட்மிண்டன் போட்டியில் வாகை சூடியிருக்காங்கிற செய்தியை பார்க்குறோம். நன்றி. ஆஸ்திரேலியாவிலிருந்து வெளியேற்றப்பட்டார் ஜோகோவிச். ஆக்சுவலாக கிராண்ட் ஸ்லாம் போட்டிகள் நடைபெறுறதில் 4 கிராண்ட் ஸ்லாம் போட்டி டென்னிஸில் நடைபெறும். அதில் டென்னிஸில் நம்பர் 1 வீரரான செர்பியாவின் நோவாக் ஜோகோவிச் அவர்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து வெளியேற்றப்பட்டாருங்கிற செய்தியை பார்க்குறோம். ஏன்னா ஆஸ்திரேலியா ஓப்பனுங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டு நடைபெற இருக்கிற அந்த கிராண்ட் ஸ்லாம் போட்டிகளினுடைய முதல் போட்டி. ஸோ இந்த கொரோனா தடுப்பு விதிமுறைகள் அப்படிங்கிறத மீறியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் செர்பிய டென்னிஸ் வீரர் நோவாக் ஜோகோவிச்சை அவங்களுடைய விசாவை கேன்சல் பண்ணி திரும்ப அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கொரோனா தடுப்பூசிக்கு ஒரு எதிரான மனநிலையை கொண்டவர் தான் நோவாக் ஜோகோவிச். ஆக்சுவலாக உலகின் நம்பர் 1 டென்னிஸ் வீரரான நோவாக் ஜோகோவிச் கொரோனா தடுப்பூசிக்கு எதிரான மனநிலையை கொண்டவராக இருந்து வருகிறார். இந்த நிலையில் பார்த்திங்கன்னா முதல் கிராண்ட் ஸ்லாம் போட்டியான ஆஸ்திரேலியா ஓப்பனில் பங்கேற்பதற்கு தடுப்பூசிகள் 2 தவணையும் செலுத்தியிருக்க வேண்டும்ங்கிறது கட்டாயம். பட் அந்த விதிமுறையை மீறியதற்காக அவங்க ஆஸ்திரேலியா கவர்மெண்ட்டால் வெளியேற்றப்படுறாங்க. அதை எதிர்த்து மேல்முறையீடு செஞ்சுருக்கார் நீதிமன்றத்தில். நீதிமன்றம் கவர்மெண்ட்டோட அந்த ஆர்டரை உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதனால் அவர் ஆஸ்திரேலியாவிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கார். அவர் வெளியேறி அவர் நாட்டுக்கு திரும்பி செல்கிறார் அப்படிங்கிறது தான். ஸோ நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நான் மதிக்கிறேன்னு அவர் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு செய்தியாக நம்ம பார்க்குறோம். நன்றி.
இன்று பார்த்த செய்திகள் அடிப்படையில் இன்றைக்கி சாம்பிள் கொஷின்ஸ் பார்க்கலாம் நண்பர்களே. த மோஸ்ட் ரீசன்ட் எரப்ஷன் இன் சென்னை இஸ் ரெக்கார்டட் ஆஃப் வல்கானிக் எரப்ஷன் இன் விச் கண்ட்ரி அப்படின்னு கேட்டால் நமக்கு வந்து டோன்கா. டோன்கா அப்படிங்கிறது ஒரு பசிபிக் ரீஜியனில் இருக்கிற பசிபிக் ஓஷனில் இருக்கக்கூடிய அந்த இடம். டோன்காங்கிற அந்த வல்கானிக் எரப்ஷன் தான் சமீபத்தில் சென்னையில் பதிவானதுன்னு பார்க்குறோம். When did the RBI launch the Ombudsman scheme அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 23, 2018 லான்ச் பண்ண ஒரு ஸ்கீம் தான் இந்த ஆம்புட்ஸ்மேன் ஸ்கீமு. இதை வந்து இப்போ இன்டகிரேட்டட் ஆம்புட்ஸ்மேன் ஸ்கீம்னு இப்போ நவம்பர் 12, 2021 லான்ச் பண்ணதான் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு, விச் ஸ்டேட் ஹேஸ் அட்ராக்டட் ஓவர் 50% ஆஃப் த டோட்டல் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இந்தியா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ கர்நாடகாங்கிற ஸ்டேட் பார்க்குறோம். கர்நாடகா. அதில் ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம் வழியாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 56 அவார்டுகளில் 14 அவார்டு வந்து பார்த்திங்கன்னா 14 அவார்டு வந்து கர்நாடகா ஸ்டேட்டுக்கு வழங்கப்பட்டிருக்குது. அப்போ ஸ்டார்ட் அப் இந்தியாவில் ஃபாரின் எஃப்டிஐ அட்ராக்ஷனில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 50%ன்றது கர்நாடகான்னு நம்ம பார்த்தோம். நன்றி. இன் விச் இயர் வாஸ் த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் இனாக்டட் இன் இந்தியா? 1954 ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட், SMAன்னு சொல்லுவோம். ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் 1954 திருமண சட்டம் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு, ஃபெடரல் கவர்மெண்ட் மீன்ஸ் மத்திய அரசு issued 1 year commemorative postage stamp on which corona vaccine அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவேக்சின் அப்படிங்கிற அந்த கோவேக்சின் தடுப்பு மருந்து செலுத்தப்பட்டதினுடைய ஓராண்டு நினைவை குறிக்கும் வகையில் போஸ்டல் ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம பார்த்தோம். அடுத்து, வேர் வில் த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் சம்மிட் 2022 பி ஹெல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து நாட்டில் டாவோஸில் நடைபெறுகிறது. இதனுடைய கருப்பொருள் என்ன பார்த்தோம்னா உலகின் நிலை அப்படின்னு பார்த்தோம். உலகின் நிலை அப்படின்ற தீமில் இந்த உச்சி மாநாடு நடைபெறுகிறதுங்கிறத நம்ம பார்த்தோம். நன்றி. Who win the men's single title at the Indian Open அப்படின்னு கேட்குறாங்க. லக்ஷயா சென் அப்படிங்கிறவங்க தான் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்திய ஓப்பன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் வாங்கியிருக்கார் லக்ஷயா சென் அப்படிங்கிறவங்க. நன்றி. இன்று பார்த்த தகவல்கள் அது தொடர்பான வினாக்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல செய்திகளோடு நல்ல நடப்பு நிகழ்வுகள் பகுதியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.